அனைவருக்கும் வணக்கம். குருவும் கேதுவும் ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது கேல யோகம்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேல யோகம் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம். ஜாதகத்தில் எந்த இடத்துல வேணும்னாலும் குருவும் கேதுவும் இணைஞ்சிருக்கலாம். இங்கே கூட வச்சுக்கோங்களேன், குரு உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு கேது இணைவு இங்கே இருக்குது, அவங்களுக்கு கேல யோகம் இருக்குது. கேல யோகம் என்ன பண்ணுவோம், குருவோட காரகத்துவமான அந்த பணம் அப்புறம் குழந்தை, இது ரெண்டு இருக்குது இல்லையா, இதில் ஜடக்காரகத்துவமான பணம் அப்படிங்கிறத பூஸ்ட் பண்ணி அதிகமாக கொடுத்து விட்ரும். குருதசை அவருக்கு வருது அப்படின்னா அள்ளி கொடுத்து எரிஞ்சு விட்ருங்க ஆசை. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பர்சனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத என்ன பண்ணோம்னா தடை பண்ணாது, ஆனால் ரொம்ப டிலே பண்ணி விட்டோம். ரொம்ப டிலே. கல்யாணம் ஆகுது 6-7 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு வர ஜாதகத்தில் நான் ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, இந்த குரு கேது சேர்க்கை இருக்குது. அப்போ இந்த கேல யோகம் ஜடக்காரகத்துவத்தை அதிகமாக கொடுத்துட்டு உயிர் காரகத்துவமான குருவோட அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத என்ன பண்ணுது, ரொம்ப டிலே பண்ணுது. ஆனால் இது தடை பண்ணுறது கிடையாது. தடை பண்ணுறதுன்னா குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பிறக்கும், ஆனால் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுது குழந்தை பிறக்கிறது.